பல நூற்றாண்டுகளுக்கு முன் கம்சன் அவன் சகோதரி தேவகி வசுதேவனை கல்யாணம் செய்த போது ஆகாயத்திலிருந்து ஒரு கூச்சல் கேட்டது. கம்சா, உனது மரணத்தை உருவாக்கும் 8வது குழந்தை அவளுக்கே பிறக்கும். இதை கேட்ட கம்சன் தேவகியை கொல்ல தீர்மானித்தான். ஆனால் வசுதேவன் அவளுடைய உயிரை காக்க வாக்குறுதி அளித்தார். நாங்கள் பெற்ற ஒவ்வொரு குழந்தையையும் உனக்கு ஒப்படைப்போம். இதன் பேரில் கம்சன் அவர்களை சிறையில் அடைத்தான். தேவகி பெற்ற 6 குழந்தைகளையும் கம்சன் கொடூரமாக கொன்றுவிட்டான். கொடிய இரவில் மழை புரண்டு கொண்டிருக்கும் போது தேவகிக்கு கிருஷ்ணர் பிறந்தார். தெய்வீகத்தால் திருஷ்டிக்கப்பட்ட அஸ்தமாவதார். அந்த நிமிடத்தில் சிறை கதவுகள் தானாக திறந்தன. காவலர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தனர். வசுதேவன் தன் பிள்ளையை ஒரு கூடைத்தில் வைத்து பெருக்கெடுத்த யமுனை நதியை கடக்க முயன்றார். அந்த நேரம் மேலும் ஒரு அதிசயம் செய்தது. ஆதிசேஷன், பேரழகான பாம்பு, கிருஷ்ணனை மழையிலிருந்து காப்பாற்ற தன் நாகப்படையை விரித்து ஊன்றினான். வசுதேவன் கோகுலத்தில் யசோதா பிறந்த குழந்தையுடன் கிருஷ்ணனை மாற்றினார். கம்சன் வந்தபோது ஒரு பெண் குழந்தையை பார்த்தான். அவளையும் கொல்ல முயன்றான். ஆனால் குழந்தை துர்க்கை தேவியாக மாற்றமடைந்து அவனை எச்சரித்தாள். உனது மரணத்தை ஏற்படுத்த வந்தவன் உன்னிடமில்லை. அவன் உலகத்தை அழகாக்கச் சென்று விட்டான்.